ஹவுதிஸ்க்கு எதிரான தாக்குதலை 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா பண்ணியிருக்காங்கன்ற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றின ஒரு பதிவில் நம்ம பார்த்துருப்போம். ஈரானோட அம்யூனிஷன்ஸை ஹவுதிஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடத்துல அமெரிக்கா அவங்களோட அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணதுனால ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு. இப்போ அதோட தொடர்ச்சியாக பல்வேறு விதமான டென்ஷன்ஸ்ன்றது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், ஏமன் இந்த 4 நாடுகளை மையப்படுத்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் 2 போனஸான விஷயம் என்னன்னா, ஒரு தகவல் அமெரிக்கா எந்த போர்க்கப்பலை பயன்படுத்தி இந்த ஹவுதிஸ்க்கு எதிரான தாக்குதலை நடத்தினாங்களோ அதே போர்க்கப்பலை ஹவுதிஸ் அடிச்சிட்டதா ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் யூகேவோட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்த செங்கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் பண்ணப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமானது ஏற்படுது. இந்த ஹவுதிஸோட அட்டாக்குக்கு பயந்து அவங்களோட அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியை கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கப்பலுக்கு பாதுகாப்பாக 4-5 போர்க்கப்பல்கள் வரைக்கும் இவங்களோட அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த டென்ஷன்ஸ் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் கடந்த ஒரு 2 நாள் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களா இருக்கே ஹிதாம் பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஹவுதிஸோட இந்த ரிவெஞ்ச் அட்டாக்ல இருந்து தான் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டு இருக்கிறது இல்லை, இப்போதைக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். இது 2 தியரியா சொல்றாங்க, இல்லை 2 விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஹவுதிஸ் சம்மந்தப்பட்ட மீடியாஸ்ல இருந்தும் ஹவுதிஸோட அஃபிலியேட்டட் குரூப்ஸ்ல இருந்தால் இந்த தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. முதல்ல வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஹவுதிஸால அடிக்கப்பட்ட அந்த கப்பல் USS ஸ்ட்ராமர்னு சொல்றாங்க. அந்த கப்பல் இந்த இடத்துல ஏமனோட கோஸ்ட்ல இருந்து சில 100 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இருக்கப்போ சர்வேலன்ஸ் பணிகளில் ஈடுபட்டு இருக்கப்போ எக்ஸாக்டா அதோட குவாடினேட்ஸ்ன்றது ட்ரோன்கள் மூலமா இந்த இடத்துல ஹவுதிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நார்மல் ட்ரோன்ஸ் கிடையாது. கப்பல்கள் அந்த இடத்துல இருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா சூசைட் ட்ரோன்ஸை நோக்கி அந்த இடத்துல அந்த கப்பலோட ஐடென்டிட்டின்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சர்வேலன்ஸ் ட்ரோன் மூலமா தானே இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி சூசைட் ட்ரோன்ஸை அனுப்பி இவங்க இந்த இடத்துல இதோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த கப்பல்களோட எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ன்றதை அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹவுதிஸ்க்கு ஈரானோட ஹெல்ப் கிடச்சிருக்கணும். அப்படி ஈரான் இல்லையா, மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரோன்ஸ்ன்றது, லைவ் ஃபுட்டேஜஸ் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரோன்ஸ்ன்றது இந்த ஹவுதிஸோட ஆர்சனல்ல இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா 18 ஆன்டிஷிப் மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த விமானம் தாங்கி கப்பல் மேல ஹவுதிஸால அவங்களோட தாக்குதலானது பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ இந்த 18 ஏவுகணைகள்ல 4க்கும் அதிகமான ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருச்சு. ஸோ அந்த விமானம் தாங்கி கப்பலுக்கு கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டோன்றது ஹவுதிஸோட ஒரு கிளைமா இருக்கு. இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 18 ஏவுகணைகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு பாதிப்புனால அந்த கப்பல் அந்த இடத்த விட்டு ரீலோகேட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை இண்டிபெண்டா வெரிஃபை பண்ணலனாலும் இதுக்கு பின்னாடி சில டேட்டாஸ் இருக்கு. அதை நான் அடுத்தது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவங்களோட கிளைமை பொறுத்த வரைக்கும் 18 ஏவுகணைகள்ல 4 ஏவுகணைகள் வரைக்கும் அதோட இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு மிதக்கக்கூடிய ஒரு தீவு மாதிரி. நீங்கள் ஆன்டிஷிப் மிசைல்ஸை ஃபயர் பண்ணி இல்லை நார்மலாக எந்த ஒரு மிசைல்ஸை ஃபயர் பண்ணியும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் மூழ்கடிக்க முடியாது. அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஹவுதிஸால் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமே தவிர பர்மனெண்ட்டாக அதை சில நாளைக்கு இல்லை மொத்தமாக சர்வீஸை விட்டு வெளியில் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு தாக்குதலை பண்ண முடியாது. ஸோ ஹவுதிஸோட கிளைம் இந்த ஒரு கிளைம் உண்மையாக இருந்தாலும் இதனால் அந்த கப்பல் சில நாட்கள் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு தேவை வருமே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த கப்பல் அவுட் ஆஃப் சர்வீஸ் தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதலோட ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஆனால் அமெரிக்காவோட இத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டமையும் தாண்டி, ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தது, கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அந்த இடத்துல இருக்குன்னா இந்த கப்பல் மட்டும் தனியாக இருக்காது. அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரிகேட்ஸ், நிறைய கோவர்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அதோட டிஃபென்ஸ் பொசிஷனில் நின்றுட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இது முதல் முறை கிடையாது ஹவுதிஸோட ஏவுகணை அமெரிக்கா போர்க்கப்பலை தாக்குறதும். இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 முன்னாடி இதை பண்ணியிருக்காங்க. இதை கணக்கில் எடுத்தனா ஒரு 6வது கணக்குக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டமை பிரீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் ஹவுதிஸ் கிட்ட இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு டைரெக்டாகவே ஒரு த்ரெட்டை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தைகளானது நடத்தப்படும். ஆனால் அப்படி பேச்சுவார்த்தைகளானது நடத்தப்படணும்னா அதுக்கு முன்னாடி ஈரான் சில கிரைட்டீரியாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே இந்த நியூக்ஸை பற்றி தான் வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஆதரவு வேணும், இல்லை அமெரிக்காவோட அந்த பொருளாதார தடைகள் கொஞ்சமாவது ஈரான் மேலே நீக்கப்படணும்னா கண்டிப்பாக ஈரான் அவங்களோட அணு ஆயுத சோதனை முயற்சியும் இல்லை அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய அந்த முயற்சியும் கைவிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு ஆஸ் யூஷுவல் ஈரானோட பதில் ஒன்றே ஒன்று தான், எங்களோட அமைதிக்கு
தேவை, இல்லை எங்களோட அந்த ஒரு பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்கள்ன்றது கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கி தருவோம். இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஈரானுக்கு அணு ஆயுதம் வந்தால் என்ன விதமான பவர் ஷிஃப்ட் அது ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு. மிடில் ஈஸ்டோட கிங்காக இந்த இடத்துல ஈரான் மாறுவாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, அவங்க கிட்ட நியூக்ஸ் இல்லைனாலும் அமெரிக்காவோட சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்களோட ஷோல்டரை பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது இருக்குது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சரி, சீனா சரி, யார் வேணால் இவங்களோட அலைஸாக இருக்கலாம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை ஈரானுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி மற்ற நாடுகள் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட நியூக்ஸ் வந்துருச்சுன்னா சவுதி அரேபியாவை ஓவர்டேக் பண்ணிட்டு ஈரான் அந்த இடத்துல சூப்பர் பவர்னு சொல்ல முடியாது, ஒரு முடிசூடாக ஒரு மன்னனா மாறுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதுக்கு இஸ்ரேலுக்கு என்ன விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துனா எக்ஸிஸ்டனல் த்ரெட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டை தடமே தெரியாமல் அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி, அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது ரெண்டுத்த காரணமாக வச்சு தான் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எப்படியாச்சும் ஈரானோட இந்த நியூக்ளியர் ரிசர்ச் ப்ரோக்ராமை ஹால் பண்ணணும், மொத்தமாக முடிச்சு விடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை அவங்களால முடிக்க முடியல. ஒவ்வொரு தடவை இந்த சைட்ஸ் மேலே சைபர் அட்டாக் பண்ணுறப்பவும் சரி, இல்லை நேரடியாக இவங்களோட அந்த நிறைய மறைமுக மிஷன்ஸை பண்ணுறப்பவும் சரி, 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இவங்களால பின்னோக்கி தள்ள முடியுதே தவிர கம்ப்ளீட்டாக ஈரானோட அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இன்னும் இஸ்ரேலால் எதுவும் பண்ண முடியல. அவங்க நினச்சாலும் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே மீட்டர் கணக்கில் பல 100 மீட்டர்கள் கீழே ஒவ்வொரு மலைத்தொடர்களுக்கு கீழேயும் இந்த ரகசிய ஆராய்ச்சி நிலையங்களானது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஈரானை இந்த மாதிரி அடிக்கிறதோ இல்லை ஹவுதிஸை இந்த மாதிரி, ஏன்னா ஒரு 40க்கும் அதிகமான நபர்கள் இறந்துட்டாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி தான். அதில் இறந்த நிறைய பேர் வந்து குழந்தைகளும் பெண்களும் தான். அது விஷுவல்ஸை பார்க்குறப்பவே தெரிஞ்சுது. அமெரிக்கா சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஹவுதிஸோட சைட்ஸ் அவங்க அடிச்சதாக சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல அதிகமாக இறந்தது குழந்தைகளும் பெண்களும் தான். இதுக்கு ரஷ்யா அவங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் இது ஒரு பெரிய விஷயமே சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ஹவுதிஸ்க்கு எதிரான தாக்குதலை நடத்துறதை விட்டுட்டு அவங்களோட சுமூகமான முறையில் என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ரெட் சி கிரைசிஸ், செங்கடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உலக அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இடத்துல நம்ம திரும்பவும் ஹவுதிஸை ட்ரிகர் பண்ணி விட்டோன்னா இந்த இடத்துல நடக்கக்கூடிய வர்த்தகன்றது கம்ப்ளீட்டாக தடைப்பட்டுரும், இன்னமும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் யூகே ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, சேஃப்டிக்காக பந்தோபஸ்துக்காக சில கப்பல்களை கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம யூகே தான். யூகேவோட ஏர்கிராஃப்ட் கரியர் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். இது ஆரம்பத்துலேருந்து இந்த ஏர்கிராஃப்ட் கரியரை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட பிரச்சனை அதில் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி இப்போ ஒரு புது மிஷன் இல்லை ஒரு புது எக்ஸசைஸ்க்காக ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்காக இந்த கப்பல் யூகேலேருந்து கிளம்பி சூயஸ் கேனல் வழியாக இப்போ செங்கடல் பகுதியை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த கப்பல் இன்னும் ஒரு சில நாட்களில், ஏன் இன்றைக்கி கூட இந்த செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சோக் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஏமனோட கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப ஒரு குறுகலான பகுதி, அதை கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. இது வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை பார்த்தோன்னா இந்த கப்பல் ஆல்ரெடி பார்த்தோன்னா F-35B மேரிடைம் ஏர்கிராஃப்ட் ஹவுசிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் அந்த போர் விமானமும் இருக்குது. அது கூடவே சேர்த்து இது கூட Type 45 ஃப்ரிகேட்ஸ் ஆனது பாதுகாப்பு பணிகளுக்காக வந்துட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஹவுதிஸோட அந்த ஏவுகணைகள் கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்காகவும் ஹவுதிஸோட ஏவுகணைகள் இந்த கப்பலை தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் முன்கூட்டியே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விமானம் தாங்கி கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அமெரிக்காவோட போர்க்கப்பல் கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஹெல்ப் கேட்டது மட்டும் இல்லாமல் 24/7 அது ஒரு சர்வைலன்ஸ் பணிகளில் ஈடுபடுற மாதிரி அமெரிக்காவோட P-8 ஏர்கிராஃப்டையும் இந்த இடத்துல சர்வைலன்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க ஏன் இந்த ஏர்கிராஃப்டை கூட்டாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. என்னதான் இது வந்து மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் அதிகமாக இது வந்து சப்மரைன் மிஷனுக்காக தான் பயன்படுத்துவோம். அது சம்மந்தப்பட்ட சிக்னல்ஸை ஃபைன் பண்ணுறதுக்காக தான் அதிகமாக இந்த ஒரு விமானத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதையும் ஒரு அட்வான்ஸாக இவங்க கூட்டுக்கிறது ஹவுதிஸ் மேலே இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தை காமிக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பயம்ன்றது கண்டிப்பாக இவங்களால் அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியலனாலும் கணிசமான அளவு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். இப்போது இதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போர் கப்பல்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ராக் பண்ண முடியாது. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், ஏன்னா இந்த ஒரு 18 ஏவுகணைகளை பயன்படுத்தி அமெரிக்காவோட போர் கப்பல்களை அடிச்சுட்டு தான் ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க. இதை வெரிஃபை பண்ண முடியல, சில டேட்டாஸ் ஆனால் அதுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு 2 வெப்சைட் மெயினாக இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா marinetraffic.comனு சொல்லுவாங்க, இன்னொன்று vesselfinder.comனு சொல்லுவாங்க. இது வந்து யாருன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். போர்க்கப்பல்களோட சில டேட்டாவும் இதில் கிடைக்கும். ஆனால் இந்த marinetraffic.comோட வெசல் ஃபைண்டரில் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். இதில் ஒரு 2-3 தடவை நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஒரு 4 இமேஜஸ் நான் நம்ம 4 இமேஜஸ் நான் காமிக்கிறேன். இல்லை ஒரு 5-6 செட் ஆஃப் இமேஜஸாக இருக்குது. ஒவ்வொன்றுத்து கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது தெரியும். முதல்ல பார்க்குறப்போ இந்த அன்னோன் ஷிப்ஸ்ன்றது, ஏன்னா மிலிட்டரி கப்பல்ஸ் ராணுவ கப்பல்களை பொறுத்த வரைக்கும் AISன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இது எல்லா கப்பல்களையும் இருக்கக்கூடாது தான். ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. போர் விமானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் சேட்டலைட் மூலமா இந்த கப்பல்களை ஃபைன் பண்ணுறதுக்கும் கண்காணிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது. இதை நார்மல் கப்பல்கள் ஆக்டிவேட்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த போர் கப்பல்கள்ன்றவங்க இந்த ஒரு ஃபெசிலிட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க, ஸ்டெல்த் மோடில் ஒர்க் ஆகணுன்றதுக்காக. ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் இதோட சிக்னல்ஸ்ன்றது இந்த சேட்டலைட்ஸால் ரிசீவ் பண்ணப்படும். அப்படி ஒரு 4 சிக்னல் ஆனது நம்ம பார்த்த வரைக்குமே
அன்ஐடென்டிஃபைட் ஜோனில் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இதை நான் ஏன் அன்ஐடென்டிஃபைட் ஜோனில் அன்ஐடென்டிஃபைட் கப்பல்களாக கிடச்சிருக்குன்னு சொல்லணும்னா, ஒரு கப்பலை நார்மலாக நம்ம ட்ராக் பண்ணுறோன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அது எந்த இடத்துக்கு போகுது, எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை லைவாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஆனால் இந்த போர்க்கப்பல்கள் அந்த சிக்னல் கிடைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதோட சிக்னல்ன்றது கட் ஆகிடும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எரர் மாதிரி தான், டெக்னிக்கல் கிளிச் மாதிரி. சில இடத்துல அதோட சிக்னல் கிடைக்கும், ஆனால் அது என்ன கப்பல், என்ன விதமான கப்பல், என்ன மிஷனுக்காக போகுதுன்றது எந்த ஒரு டேட்டாவும் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இது வேறு ஏதாச்சும் ஒரு கப்பலாக இருக்கலாம்ல, நார்மலான ஒரு ஃபிஷிங் போட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கப்பலாக இருக்கலாம்னு. அதுக்கு தான் நான் இந்த 4 இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இது 4ஓட அந்த டேட்டா பேட்டர்னும் அந்த கப்பல்கள் நகரக்கூடிய அந்த விதம்ன்றது இந்த ஒரு சின்ன பகுதி, அந்த குறுகிய ஒரு சோக் பாயிண்ட் இருக்குல்ல, அதை சுற்றி மட்டுமே தான் இருக்குது. இந்த ஒரு டேட்டா, இந்த 4 டேட்டாவும் எடுத்து ப்ராசஸ் பண்ணி பார்க்குறப்போ எக்ஸாக்டாக அந்த 4 டேட்டாவும் நேற்று ஈவினிங்க்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த ரிப்பீட் பேட்டர்னில் கிடையாது. கடந்த ஒரு 2 நாட்களாக அதே இடத்துல இருந்து அந்த பேட்டர்ன்ன்றது நேற்று ஒரு நாள் சுத்தமாக கம்ப்ளீட்டாக காணாமல் போகுதுன்றப்போ 2 விஷயத்தோட இது ஒத்து போகுது. ஒன்று, உண்மையிலேயே அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல ஹவுதிஸோட ஏவுகணைகளால் பாதிக்கப்பட்டு வேற எங்கேயாச்சும் அவங்க அதை ரீலோகேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா யூகேவோட இந்த ஒரு போர்க்கப்பலுக்காக பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறதுக்காகவும் மேபி இது ரீலோகேட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் திரும்பவும் எந்த ஒரு இடத்துலையும் இந்த கப்பல்களை பற்றின டேட்டா கிடைக்கல. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஹவுதிஸோட ஏவுகணை அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும்